ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது பீட்ரூட் சப்பாத்தி தான். பீட்ரூட் சப்பாத்தி ஏன் இன்றைக்கி எடுத்திருந்தேன்னா, குழந்தைங்களுக்கு எப்போவுமே ஹெல்த்தாக பண்ணுறதுக்காக நம்ம தோசையில் போடுறோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு நான் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பீட்ரூட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அப்புறமா அரைச்சி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்றைக்கி ஆசீர்வாத் ஆட்டை தான் எடுத்திருந்தேன். நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிளறி விட்டுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி பிணையணும். ரொம்ப ஊற்றி பிணைஞ்சோம்னா ஒரே இடத்துல தங்கிரும் பீட்ரூட்டு சாறு. அதனால் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிட்டு இந்த பதத்தில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அது ஊறுறதுக்காக மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆன பிறகு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டு இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கடையில் நான் இப்போ குருமா செய்ய போயிட்டேன். அதுக்கு முன்னாடி தக்காளி, வெங்காயம், அப்புறமா வந்து பீன்ஸு, கேரட்டு, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு எல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா, கருவேப்பிலலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன குக்கர் எடுத்து கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட்லாம் போட்டு இன்னும் வதக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டு அப்புறமா அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த மசாலாவும் யூஸ் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து வேர்க்கடலையும் தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கேன். அதுதான் சூப்பராக இருக்கும் குருமாக்கு. இப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம விசில் எட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஊற வச்ச அந்த சப்பாத்தி இருக்குல்ல மாவு, அதை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பேனை காய வச்சு நல்லா எண்ணெய் தடவி விட்டுட்டு முன் சைடு பின் சைடு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிரும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு குருமாவும் பீட்ரூட்டும் சப்பாத்தியும். ஓகே, எப்படி ஹெல்த்தாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.